தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லிலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லிலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக துணிக்குதே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 9 முதல் சில வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசிய பட்டணத்தில் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபம் செய்து வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவின் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயும் கொலோசி பட்டணத்தாரை பார்த்து சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வல்லமையான ஊழியக்காரர்களாக இருக்கலாம், நன்றாக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்கள் வல்லமையாக ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் நன்றாக ஜெபிக்கிறவர்கள், அவர்கள் நன்றாக உபவாசிக்கிறவர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதை அலட்சியமாக நினைக்கலாம், ஜெபிப்பதை விட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் சீஷர்களை பார்த்து, நீங்கள் எனக்காக 1 மணி நேரம் விடுத்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி அவர்களிடம் ஏக்கத்தோடு கேட்டதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை சகிக்கும்படியாய், அவைகளை மேற்கொள்ளும்படியாய் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லி தேவ சமூகத்தில் தனக்காகவும் ஜெபித்துக் கொண்டார். தனக்காக ஜெபிக்கும்படி மற்றவர்களையும் கேட்டுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாமும் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல, தீமோத்தேயுவைப் போல நாம் கொலோசி பட்டணத்திற்கு அவர்கள் ஜெபித்தது போல நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். பச்சை மரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெபம் இவ்வளவு தேவைப்படும் என்று சொன்னார். பட்டை மரத்தை போன்று இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கைக்கு
நமக்கு எவ்வளவு ஜெபம் தேவையாய் இருக்கும் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நமக்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்காகவும் ஜெபிப்போம், மற்றவர்களுக்காகவும் மற்றவருடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் ஜெய ஜீவித்திற்காகவும் ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.